லூக்கா 17:34-37 அந்த ராத்திரியே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். திரிகையில் திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். வயலில் இருக்கிற 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரேத்தமாக இங்கே ஆண்டவர் என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஹல்லேலூயா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்ப இப்ப எங்க பிணம் கிடக்குது? பிணம் கிடக்குது, இன்னும் அடக்கம் பண்ணல. இப்ப எடுத்துக்கொள்ளப்படுது எப்ப நடக்குது? அந்த 7 வருஷத்துல தொடக்கத்தில் நடக்குதா? பின்னே அந்திகிறிஸ்து காலம் முடிஞ்சு கோகுமாவு கொல்லப்படுகிறார்கள். கோகுமாவு கொல்லப்பட்டு 7 வருஷம் அவர்கள் அடக்கம் பண்றாங்க, 7 மாதம் அடக்கம் பண்றாங்க, 7 வருஷம் எரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது எங்க நடக்குது? எப்ப நடக்குது? இஸ்ரேல் தேசத்துல முதல் ஆண்டிலே நடக்குது. புரியுதா? ஏன்னா பிணம் அடக்கம் பண்ணல, பிணம் கிடைக்குது. எங்க நடக்குன்னு கேட்கிறாங்க. பிணங்கள் எங்கேயோ அங்கே. அப்ப இன்னும் பிணங்களை பிணைக்கல 7 மாதம். புரியுதா? அப்ப 7 வருஷம் ஆகல, தொடக்க வருஷம். அந்திகிறிஸ்துவோட 7வது வருஷம். 7வது வருஷத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது எப்ப நடக்கணும்? அந்திகிறிஸ்துவோட 7வது வருஷம் முடிவில். கோகுமாவு கொல்லப்பட்டு யுத்தம் செய்து 3ஆம் வருஷத்துல அவங்க கொல்லப்படும் போது இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ வருது, இப்போ வருது, இந்த வந்தாச்சுன்னு சொன்னா அதை நம்பாதீங்க. புரியுதா? புரியுதா? அந்திகிறிஸ்துடைய 7ஆம் வருஷம் முடிவில் கோகுமாவு கொல்லப்பட்ட பிற்பாடு 3 வருஷம் வேற, 3 வருஷம் வேற. அப்ப கொல்லப்பட்ட பிற்பாடு தானே நடக்குது. அப்ப 7ஆம் வருஷம் இப்ப பின்னால 7 மாதம் புதைக்கிறாங்க, 7 வருஷம் அவங்க வாழ்றாங்க. ஆனா எடுக்கப்பட்டவங்க எடுக்கப்பட்டாச்சு. ஏன்னா புதைக்க முன்னாலே எடுக்கப்பட்டாச்சு. இப்போ நான் உங்களை திரும்பி கேட்கிறேன், எடுத்துக்கொள்ளப்படுகிறது எப்போ நடக்குது, எங்கே நடக்குது? எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் முடிவில் தான் வானத்திலிருந்து அசைக்கப்படுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வர்றாரு. அப்ப ரகசிய வருகைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகைக்கும் அவர் மனுஷகுமாராய் வெளிப்படுகிற வருஷத்துக்கும் ஒரு 7 வருஷம் வித்தியாசம் காட்டுது. புரியுதா? இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக புரிகிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த காலங்கள் நமக்கு கிடைக்கல. அது அந்திகிறிஸ்துல இருக்கு. அந்திகிறிஸ்து தொடக்கத்திலிருந்து 14 வருஷம் வரும். எசேக்கியேல் 31:8-16 இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரேல் பட்டணத்தின் குடிகள் வெளியே போய் கேடகளும் பரிசுகளையும் வில்லுகளும் அம்புகளும் வளை தடிகளையும் ஈட்டிகளையும் ஆயுதங்கள் எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அப்ப 7 வருஷம் எரிப்பார்கள்னா எத்தனை மாதம் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள்? அடுத்த வசனத்திற்கு 12 படிப்போம். எசேக்கியேல் 39:12 இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவளை புதைத்து தீர 7 மாதம் சொல்லும். ஆமென். 7 மாதம், அப்புறம் 7 வருஷம் வாழ்றாங்க. இந்த 7 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மத்தேயு 24:29-31 அந்த நாட்கள் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியே கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். உபத்திரம் முடிந்தவுடனே அப்படின்னா வெளிப்பாடு 16 இருக்கிற அத்தனை ஓத்திரமும் 7 ஓத்திரமும் கோபக்கிணங்களும் பூமியில் நடக்கிறது. அது முடிந்தவுடனே ஆயிற்று அப்படின்னு சொல்லும் போது இப்ப எங்க நடக்குது? ஓத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். அது வரைக்கும் சூரியன் வெளிச்சம் இருக்கும். எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட சூரிய வெளிச்சம் இருக்கு. யுத்தம் பண்ற காலத்துல சூரிய வெளிச்சம் இருக்கு. உங்களுக்கு இருட்டாகல பூமி. ஆனா பூமியில ஓத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒளி கொடாதிருக்கும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். பூமியில முடிஞ்சு போச்சு, எல்லா உயிரும் செத்து போச்சு. ஏதோ 1-2 எங்கடா சாவாம இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்தாங்கன்னா தாழ்ந்து நிறைய கல்மலை உள்ள போது செத்து போயிடுவாங்க. இப்போ வானத்திலிருந்து அசைக்கப்படுதான் பூமிக்குல. இன்னும் ஆண்டவர் வரல.
இன்னும் ஆண்டவர் இறங்கலை. மனுஷகுமாராய் சர்வ வல்லமையில பிதாவுக்கும் வலப்பக்கம் அமர்ந்து வரல. வானத்தில் அசைக்கப்படணும். இந்தா வந்துட்டார், இந்தா வந்துட்டார், அதோ அங்கே இருக்கிறார், இருட்டார் இருக்கார், பாலை வந்துட்டார், ஓடாத. வானம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள் விழும், கோள்கள் அதிரும். அப்பொழுது மனுஷகுமார் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமார் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும், வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும். நல்லா பிடிச்சிருக்கீங்களா? இந்த ரகசியத்தை அக்கினியா வர்றாரு. சர்வ வல்லமையில் அவர் வெளிப்படுத்தியா அப்படிலாம் வரல. அக்கினியா வந்து அழிக்கிற, அது வெண்குதிரை வர்றாருன்னு ஆவியில பார்த்து சொல்றாங்க, ஆவிக்குரியதில் சொல்றாங்க, தீர்க்கத்தில் சொல்றாங்க. அது தெரியாது, அது வெளிப்படாத ரகசிய வருகை. திருடனை போல வருன்னு சொன்னார். இங்கே சொல்றாரு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, வானத்திலிருந்து கோள்கள் அசைக்கப்படுது, விண்மீன்கள் விழுது, வானமே நடந்தாலும் இன்னும் வரல. யார் வர்றாங்கன்னா தேவதூதர்கள் புறப்பட்டு வந்து செத்து போன எல்லா ஆத்மாக்களையும், பூமியில செத்து போன ஆத்மாக்களை எருசலேமில் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாள்லாம் தெரியாது, ரொம்ப சீக்கிரம் நடக்கலாம். ஏன்னா ஆத்மாக்களை கொண்டு வர்றது பெரிய காலமா? இன்னும் ஆண்டவர் வரல. அவங்க சேர்த்து முடிக்கும் போது தான் ஆண்டவர் புறப்படுகிறார். புறப்படுகிறத வெளிப்பாடு 1:7 சொல்றாரு, இதோ மேகலுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். என்ன சொல்றாரு? மேகலுடன் வருகிற கண்கள் யாவுனா தொடர்ந்து சொல்ற, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியா? அப்பவும் புலம்புவாங்களாம். இப்ப என்னவா புலம்புறாங்க? எந்த நிலையில் அழுகுறாங்க? ஐஸ்வர்யவான் கல்லறை இருந்து கத்திக்கிட்டு கிடந்தானா? அவன் என்ன உடல்ல கத்துனானா, ஆத்மால கத்திக்கிட்டு கிடக்குறானா? எல்லா ஆத்மாவும் உயிர்த்து வரும். குத்தினவர்கள் பரிசேயர்கள், நம்மளா இப்ப குத்தணும், அந்த பரிசேயெல்லாம் உயிர்த்து நிற்பான். பூமியில இருந்து எல்லா ஜாதியினரும் உயிர்த்து நிற்பாங்க. எல்லாரும் பார்ப்பாங்களாம், யாவரும் காண்பார்கள். இதுதான் சர்வ வல்லமை. மனுஷகுமாரனாய் அவரை எல்லா கண்களும் காணும். ஜீவன் அல்லாத யாவரும் புலம்புவார்கள். புரியுதா? எது ரகசிய வருகை? இப்போ வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறதா? ஏன்னா ஆத்மா தான் இருக்கு, உடலே இல்லையே. உடலே இல்லாத எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? அப்ப 7 வருஷத்துக்கு முன்னால அந்திகிறிஸ்துடைய முடிவின் காலத்தில் கோகுமாவுடைய யுத்த காலத்துல அவர் அழிக்க யுத்தங்கள் வந்து கோகுமாவை அழிக்கும் போது, அந்திகிறிஸ்து உயிரோடு பிடிச்சி போடும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்குது. எங்க நடக்குது? பெண்ணை எங்க கிடக்குது? இஸ்ரேல் ஜனங்களை கொள்றது தான் சூழ வந்து நின்றான். அவனை தான் கொண்டு போட்டார். அங்கேதான் பெண்ணம் கிடக்கு. அந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டார், அங்கேதான் எடுத்துக்கொண்டார், அவர்களை தான் எடுத்துக்கொண்டார், அந்த நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதான் ரகசிய வருகை. புரியுதா?